சுந்தரமூர்த்தியை ஒழிச்சு கட்டிட்டோம். சேகர ஓமையாக்கி உட்கார வச்சுட்டோம். இனிமே நம்மள தட்டி கேட்க ஆளே கிடையாது. நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. என்னன்னா எனக்கு நகை வாங்க போன எத்தனை நாள் ஆச்சு? தங்கம் கிடைக்காம சொரங்கத்துக்கே போயிட்டியா? உன் குறும்பு பேச்சு கேட்டு எத்தனை நாள் ஆச்சுமா? தங்கச்சி போன இடத்துல அத இக்கட்டுன்னு சொல்றதா இல்ல அதிசயம் சொல்றதா அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். அதற்கு அப்பா என்ன ரொம்ப கோபமா இருக்காங்களா? ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒரு புள்ள ஒரு மகனை பெற்ற பூரிப்பு எனக்கு. பரவாயில்லப்பா, உன் தங்கையோடு நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டிய நீ கல்யாணத்துக்காவது வந்து சேர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகன் ஒழுக்கம், பணிவு, பரோபகாரம் இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டான். ஆண்டவன் செயலோ என்னமோ, நான் போன இடத்துல சீர்கட்டு சதஞ்சு கிடந்த ஒரு பெரிய குடும்பத்தை மறுபடி சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேன். அதனால தான்ப்பா இத்தனை நாள் ஆயிப்போச்சு. நான் செய்தது தப்பா? இல்லப்பா, இல்லை. நான் நினைச்சது சரிதான். ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் உன்னை தடுத்து நிறுத்திருக்கு. இருக்கட்டும். நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறருக்கு இன்பம் ஏற்பட்டாலும் அதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, ஆண்டவன் உன்னை இப்போது கொண்டு வந்து சேர்த்தான், அதுவே போதும். போய் கல்யாணத்துக்காக வேண்டியதை கவனி. இனிமே நீங்க ஸ்கூலுக்கு போகணும். ஏங்க நீங்க போறீங்களா? படிச்சு படிச்சு இழைச்சு விட்டான்டா. வீட்லயே விளையாடுப்போம். உங்களை ஏன் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க? என்னடா கேள்வி இது? உங்க ஒப்பனே நேத்து கேட்டல, நீ கேக்குற போட உள்ள போய் விளையாடு. கல்விக்கு தடை போட காரணம் அதுவா? வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போட்டு பழக்கம். குடும்பத்தை அழிச்சது போதாதா, வளர என் குழந்தைகளை அழிக்க பாக்குறீங்களா? இத பாருங்க, உங்க விளையாட்டெல்லாம் அவரோட நிறுத்திக்கிங்க. குழந்தைகளை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. சாந்தி, மோகன் வாங்க. ஏய், தைரியம் இருந்தா என்ன கொலை செய். இந்த கத்திக்கோ மிரட்டலுக்கோ பயந்து நாங்க இல்லை. மேல ஒருத்தரை நடைப்பிடமா ஆக்கி வச்சிருக்கீங்களே, அவருக்காக, என் புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அளவுக்கு மீறி போறீங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். அத்தா, அத்தா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க? இந்த வீட்டு நிலைமை எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? பேசுங்க அத்தா, பேசுங்க. பாத்தீங்களா அத்தா, பாத்தீங்களா? யாரோ ஒருத்தி சிரிக்கிறா. அந்த அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோம். உண்மையை சொல்லுங்க, யார் இவங்கெல்லாம்? உண்மையை நான் சொல்றேன். உன் புருஷனுக்கு இனிமே நான் தான் பொண்டாச்சு. அந்த உரிமை என்ன தவிர வேற யாருக்குமே கிடையாது. அத அவர் வாயால சொல்லுங்க. அப்பயே தங்கச்சி சொன்னா செகண்ட் ஒய்ஃபான்னு வருத்தப்பட்டான். ஒரு செகண்ட் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. அதனால தான் நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். இல்ல, அவர் வாயால சொல்லி இப்பயே நானும் என் தங்கச்சி வெளியே போயிடுறோம். அத்தா, அத்தா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு இருந்த அந்த ஒரே உரிமையை பறிச்சுட்டீங்களா? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. அட நீ என்னம்மா, அவர் என்னத்த சொல்லுவாரு? மௌனா சம்மதத்துக்கு அறிகுறின்னு தெரியலையா? ஏதோ உன் தலையில எழுதுறது இவ்வளவுதான் கிட்டாராமா கோயிந்தா தலையில அடிச்சுட்டு உட்கார பேசாம. லட்சுமி, என்னம்மா இது? ஏன் அழகு? இப்ப திடீர்னு என்ன நடந்தது? திடீர்னு எதுவும் நடக்கல அத்தை. எல்லாம் படிப்படியா தான் நடக்குது. என் ஆசைக்கு போட்டி போட்டாங்க, என் அன்புக்கு போட்டி போட்டாங்க. என்ன ஆனாலும் புருஷங்கிற உரிமை எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அதுக்கும் போட்டி வந்துடுச்சு அத்தை. என்னம்மா பேசுறேன்? நான் பார்த்து உன்னை மருமகள் ஆக்கிட்டு இருக்கேன். ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்தவே முடியாது. என்ன ஆண்டவனே மாத்திட்டார் அத்தை.
2ஆம் தாரமா அந்த விமலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அதனால அவ வீட்டோட வந்து உரிமை கொண்டாடுறாளாம். என்னடி இது பைத்திய மாதிரி பேசுறேன்? பைத்திய மாதிரி இல்ல, பைத்தியமே தான். அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் தைரியமா அவளே என்கிட்ட சொல்றா. அதை கேட்டு உங்க பிள்ளை அப்படியே சில மாதிரி உக்காந்துருக்காரு. அத்தை லட்சுமி, அப்படியெல்லாம் இருக்காதுமா, நீ தைரியமா இரு. நான் இருக்கேன், ஆனா அவர் பக்கத்தில் இருக்கிறது அவதானே. அத்தை, நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். தயவு செய்து தடை சொல்லாதீங்க. அவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லாத போது நீ ஏம்மா வீட்டை விட்டு போறேங்க? அவர் வாயில வேற சொல்லணுமா? அவர் மனசு எனக்கு தெரியாதா? என் மேல உயிரையே வச்சிருக்காரு. என்ன வெளியே போன்னு சொல்றதுக்கு வாய் வராங்கதா அவர் ஊமையாயிட்டார். நான் இன்னொருத்தைய கட்டிக்கிட்டேன். என் சந்தோஷத்துக்கு குறுக்கடி நிக்காது சொல்றதுக்கு மனசு வராமதான் அவரு மனசு கலங்கிட்டார். ஏன் அத்தை, நான் தான் வாழ்ந்துட்டேனே, 2 குழந்தைங்களை வேற பெத்துட்டேன். அது போதாதான் எனக்கு? என்ன தடுக்காதீங்க. அலமேலு, அத்தையை பார்த்துக்க, நான் போயிட்டு வர்றேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க அத்தையை கொண்டு போய் ரூம்ல படுக்கவே. மருமகளுக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கப்பா. சீனின்னு சொல்லிட்டாங்க. சொன்னா என்ன அம்மா, நமக்கு ஏதுமா சொல்றேங்க. வா. அப்பா, இவர் யாரு? என் மகன். அப்படின்னா பொண்ணுக்கு கூட பிறந்த அண்ணன். கூட பிறந்த அண்ணனா? அப்படியா? ஏ, ஏதாவது தப்பு நடந்து போச்சா? சொல்லுங்க, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். மானம் போற விஷயம், மன்னிப்பு கேட்டா போன மானம் வந்துடுமா? அம்மா, யாரும் வயசுக்கு மீறி பேசக்கூடாது. இது பொம்மை விளையாட்டு இல்ல, குடும்ப மான பிரச்சனை. எடுத்துரைச்சு பேசுறது தப்பு. அண்ணே, வா போலாம். நில்லுங்க. ஐயா, நீங்க பெரியவங்க, பொறுப்புள்ளவங்க. இங்க என்ன நடந்தது நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. பொண்ணோட அண்ணன் பெருசா பேசுறாரே, இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய கொலையை செஞ்ச மகா உத்தமர். நீ என்ன சொல்ற? என் மகன் கொலைக்காரனா? கொஞ்சம் வாயை அடைச்சு பேசு. ஐயோ ஐயோ, கொஞ்சம் இருங்க. உஷா, என்னம்மா சொல்ற? கொலைகார நாவலை படிச்சுட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி வைக்காத. விளையாட்டு விபரீதம் ஆயிட போகுது. ஐயோ, ராத்திரியில படிச்சதெல்லாம் பகல்ல உளறியே. அப்பா, கொஞ்சம் பொறுங்க. மிஸ்டர், நீங்க போட்ட டீலக்ஸ்ல குடிச்சீங்கல்ல, ஒரு பொண்ணோட கும்மான போட்டீங்கல்ல. யார பார்த்து என்ன சொல்ற? சரியா தான் சொல்றேன் மிஸ்டர். ஒரு நாள் சாயந்தரம் ஹோட்டல் டீலக்ஸ்ல நீங்க ஒரு பொண்ணோட கும்மான போட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்தாரு. அவரை சுட்டுக் கொல்லல? ஏன் முழிக்கிறீங்க? முழிக்கலம்மா, இப்படி ஒரு பைத்தியம் இருக்குமான்னு யோசிக்கிறேன். யாரு யார் பைத்தியம்? நான் என் கண்ணால பார்த்தேன். ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்க. அம்மா, இது ஒன்ன போற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. தயவு செய்து பெரிய மனசு பண்ணி விசாரிக்காம எந்த முடிவுக்கு வர. விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் முடிவுதான் அவங்க முடிவு. நீ ஒரு கொலகாரன் தான், சந்தேகமே இல்ல. அப்பா, வாங்க போலாம். அப்பா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன்ப்பா, உன்னை நம்புறேன். நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். வழியில எங்க வேணாலும் இறங்கிக்குவேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது.
சார் மெட்ராஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். ஓ, டாக்டர் நீங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா இந்த காலத்துல யாராருக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லவே முடியறது இல்ல. பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, மூளையில ஏதோ கோளாறு. கரெக்ட். என்ன கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். இனிமே எப்படியோ. சார் இதுதானே அபய சங்கிலி? ஆமா. ஏமா வண்டி ஓடும்போது புடிச்சு இழுக்க போறியா? இழுத்தாலும் இருப்பேன். ஏன்னா இந்த காலத்துல கொலகாரம் கூட அழகா இருக்கும். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்? எது கரெக்ட்? எறும்பு புத்த பாம்பு புத்து நினைக்கிறவங்கள பத்தி என்ன சொல்றது? விவரம் புரியாதவங்க தான் சொல்லணும். கரெக்ட். எது கரெக்ட்னு போக போக தெரியும். பதுங்கறதால புலி பயப்படுதுன்னா நான் ஏமாற மாட்டேன் சார். கரெக்ட். பாயறதுனால பூனைய புலின்னு நான் ஏமாற மாட்டேன் சார். ஆளை கொண்ட புலிய அடையாளம் கண்டுகிட்டேன் சார். அது சுட்டு தள்ளாம விட போறது இல்ல. பால்ல பூனை வாய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வேற யாராவது சாப்பிட முடியுமா சார்? கரெக்ட் கரெக்ட். சாப்பிட கூடாது. அதனால அதே பூனைய குடிச்சுக்கிட்டு வந்து அந்த பாலை மறுபடியும் நான் குடிக்க வைக்கிறேன். என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். அதுதான் இங்க நடக்காது. நடந்து காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாங்க. என்ன சார் எங்க சண்டைய பார்த்து பயந்து போறீங்களா? நான் பைத்தியங்களோட சண்டையே பார்த்திருக்கேனே. இது ஊடல். இது காதல்ல தான் போய் முடிய போகுது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். கொலைகாரனை காதல் பண்றதுக்கு நான் ஒண்ணு குருடி இல்ல. குருடியதான். குருட்டுத்தனமா குற்றம் சுமத்தி ஒரு பெண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறவளுக்கு குருடின்னு தான் பேரு. கொலை செஞ்சுட்டு இல்லே சொல்றவருக்கு என்ன சார் பேரு? கொலையா? இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? என் கண்கள் தான் சாட்சி. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியோ? போலீஸ கூட்டிட்டு வரதுக்குள்ள இவர் ஓடிட்டாரு, அந்த பணத்தையும் கடத்திட்டாரு. இதுக்கு என்ன மிஸ்டர் சொல்றீங்க? சார் கொலை செய்தது வேற ஆளுன்னு நான் நிரூபிச்சுட்டா இவ என் மேல சுபத்துல பழிய வாபஸ் வாங்கிக்கணும். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தயாரா? தயாரா? சார் அந்த நிமிஷமே தயார். இவர் மட்டும் அப்படி நிரூபிச்சுட்டாருன்னா எங்க அண்ணனுக்கும் இவர் தங்கச்சிக்கும் நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். Promise. Promise. சண்முகா, சுந்தரையாவா? உன்னை பார்க்கதான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போற? லட்சுமி அம்மா குழந்தைங்களோட தனி கொடுத்து நடத்துறாங்க. அவங்கள பார்க்கத்தான் போறேன். லட்சுமி எதுக்காக தனி குடிச்ச நடத்துது? இங்க நடக்கிற கொடுமை எல்லாம் தாங்க முடியாமத்தான். குழந்தைகளா நல்லா இருக்காங்களா? என்னத்தை சொல்றதுங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தின விழா. குழந்தைங்க ரெண்டு பெற்றவங்களை நினைச்சுக்கிட்டே பள்ளிக்கூடம் போயிருக்கு. நீ போ. சாந்தி, மோகன், சாந்தி. என்னென்ன முழிக்கிற தெரியல? சுந்தர் மாமா, I am a little teapot. ஷார்ட் அண்ட் ஸ்டவுட். யார் மாமா இது? துப்பறியும் சிங்கம் இல்ல சிங்கி. சிங்கியா? போலீஸ். ஓ, பொம்பளை போலீஸ்னு சொல்லுவாங்களே, இவங்க தானா? பொம்பளை போலீஸ், பொம்பளை போலீஸ். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா யாருமே வரல. நீங்களும் மாமாவும் எங்க கூட விளையாடுவாங்களே. நான் வரல. அத போய் கூப்பிடுறியா? அது ஒரு மாதிரி. அப்ப நீங்க வாங்க மாமா. ஓ எஸ். ஒரு பாட்டு பாட வேண்டும். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்.
தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள். நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரரின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள். பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். சாந்தி, வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா எப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. ஏ, உங்களை வீட்டை விட்டு விரட்டினாங்களே ஒரு முரடுன்னு ஒரு முரட்டு பொண்ணு, அவங்க எங்க அப்பாவை ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்க மாமா. அவங்க உட்கார சொன்னா உட்கார்றாரு, நிக்க சொன்னா நிக்கிறாரு. ஏ சிங்கி, குழந்தைக்கு சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா? இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாடுனீங்க, குழந்தைங்க ஆடினாங்க, அவ்வளவுதானே. நீயும் மூளையும் ஒரு முரட்டு பொண்ணு, ஒரு முரடன். அவங்க உட்கார சொன்னா அப்பா உட்கார்றாரு, எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கிறாரு. இதுவே புரியலையா? இதே மாதிரிதான் விஷ ஊசிங்கிற ஒரு துப்பறிய நாவல்ல குழந்தைங்க வருது, தகவல் சொல்லுது, ஆனா எல்லாமே போய். நானே கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும், அப்பதான் எதையும் நம்புவேன். நீயே உன் கண்ணால பார்த்து காதால கேட்கணும். ஆ, வா அம்மா. சாந்தி மோகன் வீடு இதுதானே? ஆமாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீ உள்ள போ. என்ன விஷயம்? சாந்தியோட தகப்பனார பார்க்கணும். ஏன்? இந்த பரிசை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கறது பெற்றோர் தினத்துக்கு சாந்தியோட அப்பா வரல, அதனால அவரை நேராவே பார்த்து கொடுக்கணும். வாங்க ஃபாதர், வாங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம்மா. மோகன் சாந்தி படிக்கிற கான்வென்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கிறதா வேலைக்காரி சொன்னாங்க. உங்களை பார்க்க நானே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கு பாட்டியம்மாவா? ஆமா சாமி, 2 பேரும் நல்லா படிக்கிறாங்களா? படிப்புல மட்டும் இல்ல, பண்பு அன்பு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த குழந்தைகளுக்கு சதா உங்க ஞாபகம் தான். உங்களுக்கு? நான் உங்களை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. பரிசு அம்மாட்டே கொடுத்துருங்களேன். சாந்தியோட ஃபாதரை நான் நேரா பார்க்கணும். அவர் வீட்டுல இல்லீங்களா? மாடியில தான் இருக்கான். நீங்களே நேர்ல பார்த்து கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஃபாதர் படிக்கட்டு ஏறலாமா? நானே போய் கூப்பிடுறேன். விமலா, விமலா. சேகர பார்க்க யாரோ வந்திருக்காங்க, கூட்டிட்டு வா. இவ்வளவுதான். இவளே தானே? இவளோட அப்பாவை தான் சேகர் கொன்னது. சேகர் கூட இருந்ததும் இவதான். இவளை பார்த்தா அப்பனை பறி கொடுத்த மாதிரி தெரியலையே. அதுதான் எனக்கு புரியல. அம்மா, உங்க கால் வலி எப்படி இருக்கு? சாந்தி சொன்னா நல்ல மருந்தா ஏதாவது போட்டீங்களா? நல்ல மருந்து ஒண்ணு என்கிட்ட இருந்தது. ஆத்திரத்துல அதை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப கஷ்டப்படுறேன். உங்கள மாதிரியே இருக்காரே. சொன்னா கேட்டியா? சவால் விட்டிய சிங்கி. ஆச்சரியமா இருக்கு. சிஸ்டர், பரிசை கொடுக்கலாமே.
நீங்க யாரு? மோகன் சாந்திக்கு சித்தி மாதிரி. இவர் யாரு? அவரு என் அங்கிள் மாதிரி. ஓஹோ, எல்லாமே மாதிரி தானோ? மேல கொண்டு போ. ஃபாதர், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரே, ஏமா அவர் ஒரு மாதிரியா இருக்காரு? அதுவா வேற ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். இங்க விட்டாதானே. அப்ப ஃபாதர், எங்களுக்கு வேலை இருக்கு. இனிமேதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்தோத்திரம்மா. வாங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம் சாமி. ஸ்தோத்திரப்பா. இந்த லூர்து சாமி வண்டியில சாமிங்க ஏறினது என் பாக்கியம். சிங்கி துப்பு அரிஞ்சிய இப்ப எப்படி? நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது. உடனே உங்க தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். நீ நினைச்சுன்னா கல்யாணம் பண்ணுவ, நினைச்சுன்னாக்க கல்யாணத்தை நிறுத்துவியா? அந்த பாவத்துக்காகத்தான் இப்ப பிராயச்சித்தம் பண்ண போறேனே. டெட் பாடின்னு ஒரு நாவல்ல அரங்கு பல்ல உடைச்சு விடுவேன். கொஞ்சம் பொறுங்களேன். அந்த நாவல்ல கதாநாயகி கதாநாயகனை கொலகாரன் சந்தேகப்பட்டா. கடைசியில பார்த்தா கதாநாயகன் கொலகாரன் இல்ல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? கதாநாயகி கதாநாயகனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரி இப்போ நான் உங்களை காதலிக்க போறேன். நம்ம நன்மைக்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனசை புண்பட வச்சுட்டோமேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கம்மா. அப்படின்னா இப்ப அந்த மாமா இங்க வந்தா நீ சந்தோஷமா வரவேற்பியாமா? அது மட்டும் இல்லை, அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயங்க மாட்டேன். இப்ப என்ன நடந்து போச்சு? அப்படி எல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதான் வேண்டாங்க. தங்கச்சி, உன் கவலையெல்லாம் தீர்த்து வைக்கதான் நான் வந்திருக்கேன். அம்மா, நல்லா ஏமாண்டியா? நாங்கதான் மாமாவையும் அத்தையும் இங்க கூட்டிட்டா. அத்தையா? அத்தை யாரு? இது வரைக்கும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது சாதாரண சிங்கி. பாத்தியா எப்படிப்பட்ட தங்கச்சிகளுக்கு நான் அண்ணனா இருக்கேன்னு. ஒரு தங்கச்சி கல்யாணமாயி புள்ள குட்டியோட கஷ்டப்படுறா, இன்னொரு தங்கச்சியோட கல்யாணத்தை நிறுத்தி நீ இழவு கொட்டிட்ட. சாரி சுந்தர், சேகர் மாதிரியே நீங்க இருந்ததுனால நீங்க தான் கொலைகாரன் நான் நினைச்சிட்டேன். சாந்தி, மோகன் உள்ள போங்க. என்ன சொன்னீங்க? அவரு கொலைகாரரா? ஆமாங்க, சேகர் செஞ்ச கொலைய நான் என் கண்ணால பார்த்தேன். இல்ல, இது சுத்த போய் நான் நம்பவே மாட்டேன். அண்ணா, அவரை கொலைகாரன்னு சொல்றது ஆண்டவனுக்கே பொறுக்காது. தீய பழக்கங்களுக்கு அடிமையானவன். ஆனா பிறருக்கு தீமை செய்யறத நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. முதல்ல கொலை செய்யற அளவுக்கு துணிச்சல் இருக்குமாங்கிறது என்னால நம்பவே முடியலன்னா. அந்த சந்தேகம் எனக்கு உண்டுமா. அப்போ நான் கண்ணால பார்த்தது? நீ கண்ணால பார்த்தது உண்மை, தான் கொலை செய்துட்டதா சேகர் நம்பிக்கிட்டு இருக்கிறது உண்மை. ஆனா அந்த உண்மையில தான் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்றேனே. மர்மம் இதோ 5 நிமிஷத்துல துப்பு தொலைக்கி. துப்பிட்டு வர தொலைக்கிறியா? ஏதாவது தொலைக்கிறதா இருந்தா பின்னால போ, எச்சி பாத்திரம் போய் தொலை. அண்ணா, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் இப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டேன். நான் இப்பவும் புறப்படுறேன். அந்த பொல்லாதவங்க என்ன எப்படி கேவலப்படுத்தினாலும் சரி, இனிமே நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன். சாந்தி, மோகன், வாங்க போகலாம். ஆமா, நீ அங்க போறதை விட உன் கணவரை இங்க கொண்டு வரதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அது முடியுமா அண்ணா? ட்ரை பண்றேன், ஒரு நாள் அவகாசம் கொடு. டான் டான் என்று இரவு மணி 12 அடிக்கிறது. ஒரு மாடியிலிருந்து 2 லேடிஸ் செருப்புகள் ரோடில் வந்து விழுந்தன. அதனைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் கால்கள் பைப்பை பிடித்துக் கொண்டு இறங்கின. செருப்பை காலில் போட்டுக்கொண்டு சரக் சரக்கென்று அந்த இருளில் நடந்து சென்றன. அந்த கால்களுக்கு சொந்தமானவள் தான் சிஐடி சிங்காரி. உஷா, நல்ல சமயம். இதே 12 மணிக்குத்தான் சிஐடி சிங்காரிய புறப்பட்டா. நீயும் புறப்படு. அட்லீஸ்ட் அந்த போலீஸுக்காவது உண்மையை புரியவை. கரெக்ட்.
சொல்லிட்டு இருந்த போது அந்த கன்றாவி காட்சியை கண்ணால பார்த்தவனா? ஓடாத நில்லு, சொல்லு. ஏ பயம் வந்துருச்சா? நான் எதுக்கு பயப்படணும்? கொலை செஞ்சு சேகர், அவர்ல பயப்படணும்? ஆமா, உனக்கு அங்கிள் மாதிரின்னு ஒரு ஆள் உங்க கூட இருக்கானே, யார் அந்த புது அங்கிள்? உங்க 2 பேரையும் பார்த்து சேகர் ஏன் பயப்படணும்? அவர் ஏன் திடீர்னு மௌனம் ஆனாரு? சொல்லு, என்ன உங்க திட்டம்? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. இல்ல போலீஸ் போயிடுவேன். அண்ணே, உஷா உங்க கூட வந்தாளா? இல்லம்மா. இல்லையா? அப்ப எங்க போயிருப்பா? எங்க போய்? வீட்டுல இல்லையா? சரியா போச்சு போ. அவ பெரிய துஃபான் குயின் அவன் மனசுல அபிப்பிராயம். எங்க துப்பறிய போய் மாட்டிக்கிட்டாளோ? சண்முகம், உஷாவை எங்கேயாவது பாத்தியா? இல்லீங்களே. அவசர கொடுக்க எங்கேயோ ஓடிட்டான். சண்முகம், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க முதலாளியை இங்க கொண்டு வந்து சேர்க்கணும். உஷா வேற கண்டுபிடிக்கணும். நான் சொல்றபடி சரியா? சொல்லுங்க. திடீர் லைட்டா போய் போச்சு. சண்முகம், அலமோ, சண்முகம், என்ன மிளகெல்லாம் அணைஞ்சு போச்சு? எங்க போய் எலக்ட்ரிஷியனை கூட்டி வர்றேன். சீக்கிரம் கார் எடுத்து போய் சீக்கிரம் வரணும். இதோ வரேன். எலக்ட்ரிஷியன்மா. எலக்ட்ரிஷியன் இப்படிதான் மூஞ்சி லைட் அடிக்கிறதா? போய் என்னன்னு பாரு. வாங்கண்ணா, ஒரு இடத்துல உட்காருங்க. சேகர், சேகர், யோ அந்த ட்ரெஸ் எல்லாம் கட்டி என்கிட்ட கொடு. ஐயா எழுந்திரிங்க, எழுந்திரிங்க. சண்முகம், சேகர தங்கச்சிக்கிட்ட கூட்டிட்டு போங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரம். யாருன்னு தெரியல, நம்ம ஐயா அம்மா. நீங்களா? கஷ்டப்படாதீங்க. ஐயா எந்த இடத்துல சுந்தரையா இருந்துட்டு ஐயாவை யாருக்கும் தெரியாம இங்க அனுப்பிச்சிருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சதோ விபரீதமாயிடும். இல்ல, பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். என் தெய்வம் எனக்கு கிடைச்சதே போதும். வாங்க, உள்ள வாங்க. நீங்களா இங்கே வந்துட்டீங்களா? மௌனம் கலைகிறது, மயக்கம் வருகிறது. ஹே மேரா புல்புல், கம் ஆன் மை டியர் ஜுஞ்சுனாகடி. One sip, one kiss, oh miss, don't miss. One sip, one kiss, oh miss, don't miss. வெகு நாளாசை மதுவின் மீது, அதனால் ஆசை மங்கை மீது. வெகு நாளாசை மதுவின் மீது, அதனால் ஆசை மங்கை மீது. மௌனம் கலைகிறது, மயக்கம் வருகிறது. மௌனம் கலைகிறது, மயக்கம் வருகிறது.
one kiss. Oh, miss, don't miss. ரகசியம் பார்ப்போம் ஓரிரவு, நாளைக்கு யாருக்கு யார் உறவு? Fill it up and fill the difference, baby. ரகசியம் பார்ப்போம் ஓரிரவு, நாளைக்கு யாருக்கு யார் உறவு? தேகம் மோகம் யோகம் போகம் தாகம் தீர்ப்போம் இன்றிரவு. மௌனம் கலைகிறது, மயக்கம் வருகிறது. One sip, one kiss. Oh, miss, don't miss. வெகு நாளாசை மதுவின் மீது, அதனால் ஆசை மங்கை மீது. மௌனம் கலைகிறது, மயக்கம் வருகிறது. என்னாச்சு உங்களுக்கு? திடீர் ஜாலி. நான் ஜாலியா இருந்தவன் தானே விமலா? இல்லங்க, நீங்க ஒரு கொலைகாரங்க மறந்துட்டீங்களா? கொலைகாரனா இருந்தா என்ன, சட்டத்துக்கு தெரிஞ்சு என்ன தண்டிக்கிற வரைக்கும் எனக்கு நானே ஏன் தண்டனை கொடுப்பானே. வா, எங்கேயாவது ஜாலியா காஷ்மீர் கொடைக்கானல் போயிட்டு வரலாம். கமான். போலாம் போலாம். இந்தாங்க, என் கையால தரேன், சாப்பிடுங்க. தேங்க்யூ. விமலா, இவன் எப்படி இந்த ரூமுக்கு வந்தான்? ஏன் மயங்கி கிடக்குறான்? அது ஏன் கேக்குறீங்க? இனிமே இவர் செய்த கொலையை காட்டி நாம பயமுறுத்த முடியாது. இவருக்கு பயம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, செஞ்ச கொலைக்கு சட்டம் தண்டிக்கும் வர தான் இஷ்டம் போல அனுபவிக்க போறாராம். ஓஹோ, விமலா, நம்ம திட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா ஒண்ணு இவன் நமக்கு பயந்துகிட்டு இருக்கணும், இல்ல மயங்கி இருக்கணும். மயங்கி இருக்கிறது தான் பெட்டர். அதனால அவனுக்கு ஆகாரமே நீ விஸ்கிதான், அடைக்கலம் பெண்கள், இருப்பிடம் நம்ம ரகசிய அறை.